கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லேயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனால் நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனால் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவார். இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபா தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபா தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஸோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு. அவரை மாதிரி நாங்க பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டோம். ஆறு சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. गाड़ी स्टार्ट कर। हम फर्स्ट हम फर्स्ट गाड़ी चला। இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தா, இப்ப எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். சவுண்ட் என்னமா குடுக்குறா இது? இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமர். மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.